ஹெல்சமுகம் பீவஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வறட்டு இருமலை பத்தி தான் பார்க்க போறோம். வறட்டு இருமல் எதனால ஏற்படுது அப்படின்னா என்ன, எப்படி நம்ம இத இயற்கை முறையில ஈஸியா கியூர் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வறட்டு இருமல் இது ஒரு வைரஸ் தொற்று. இது அதிகமா குழந்தைகளை தான் பாதிக்குது. இந்த தொற்றுனால பாதிக்கப்பட்டவங்க அவங்களுடைய வாய்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அதிக சத்தம் இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அதனால அவங்க இருமும் போது தொண்டையில எரிச்சல் அதிகமா ஏற்படும். குறிப்பா படுத்த உடனே இருமல் அதிகமா ஏற்படும். தொண்டை கட்டின மாதிரி அவங்க பேசவும் செய்வாங்க. இந்த வறட்டு இருமல் வர காரணம் என்ன அப்படின்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். வறட்டு இருமல் வர முக்கியமான காரணமா சொல்லப்படுறது தூசு மற்றும் புகை. புகை பிடிக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த பாதிப்பு ஏற்படாது, அவங்க பக்கத்துல இருக்கிறவங்களையும் இது சேர்த்து பாதிக்கும். அசுத்தமான தண்ணீர்ல கூட இந்த நோய் ஏற்படலாம். வறட்டு இருமல் இந்த பேருக்கு ஏத்த மாதிரியே சளி இல்லாமலேயே நம்மள தாக்கும். இதோட மற்றொரு காரணம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வாமை அப்படின்னு சொல்லப்படுது. சிலருக்கு விலங்குகளின் முடியினால கூட இந்த வறட்டு இருமல் வர வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, தியேட்டர்ல விக்கிற நாள்பட்ட ஐஸ்கிரீம் அண்ட் வெளியில விக்கிற இந்த மாதிரி ஐஸ்கிரீம் அடிக்கடி சாப்பிடுறதுனால கூட இந்த வறட்டு இருமல் வர வாய்ப்பு இருக்கு. இந்த வறட்டு இருமலுக்கு ஒரு மிக சிறந்த மருந்து அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கொள்ளு பொடி, மிளகு, சுக்கு, பூண்டு இது எல்லாமே சேர்ந்த ஒரு கசாயம் தான். அது எப்படி செய்யணும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கொள்ளு பயிரை 50 கிராம் எடுத்து நல்லா வறுத்து பொடியாக்கி அது கூட மிளகு, சுக்கு, பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொடியா பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கடாயில போட்டு 2 டம்ளர் தண்ணீரோட இந்த கலவையை சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இத நீங்க 2 நாளைக்கு நாளுக்கு நாள் 2 வேளை அப்படின்னு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த வறட்டு இருமல் மட்டும் கிடையாது, எந்த விதமான இருமலும் இல்லாம காணாமலே போயிடும். இன்னொரு மருந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எலுமிச்சையும் தேனும். பொதுவா இருமல் ஜலதோஷம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு விட்டமின் சி அதிகமா தேவைப்படும். அதிகமா எடுத்துக்கிறது நல்லது. காரணம் என்னன்னா விட்டமின் சி உங்க உடம்புல சளியை எதிர்த்து போராடும் குணத்தை கொண்டிருக்கு. எலுமிச்சை பழத்துல விட்டமின் சி அதிக அளவுல இருக்கு. நல்லா இளஞ்சூடான வெதுவெதுப்பான சுடு தண்ணீர்ல 1 ஸ்பூன் தேனை கலந்து அது கூடவே கொஞ்சம் எலுமிச்சை பழ சாறையும் கலந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வறட்டு இருமல் மட்டும் இல்ல, அது சம்பந்தப்பட்ட சளி இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ இது எல்லாமே கியூர் ஆகிடும். அடுத்த மருந்து இஞ்சி மற்றும் தேன். நல்லா அரை விரல்ல இருக்கிற அந்த அளவுல இருக்கிற இஞ்சியை எடுத்துக்கோங்க. அதை நல்லா சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி எடுத்துக்கோங்க. அதை ஒரு டம்ளர் நீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த தண்ணிய வடிகட்டி அதுல 1 ஸ்பூன் தேனை கலந்து இந்த கலவைய நீங்க ஒரு நாளைக்கு 3 வேளை அப்படின்னு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த வறட்டு இருமல் குணமாகிடும். அடுத்த மருந்து உலர் திராட்சை. உலர் திராட்சை குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு உணவு. 50 கிராம் உலர் திராட்சைய நல்லா தண்ணீர்ல விட்டு அது கூடவே நல்லா அரைச்சு அது கூடவே 50 கிராம் வெல்லம் இதை சேர்த்து இந்த ரெண்டுத்தையுமே நல்லா கொதிக்க வச்சு அது கெட்டியாகும் வரை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த கலவைய டெய்லி சாப்பிட்டு வந்தா இந்த வறட்டு இருமல் குணமாகிடும். இதனுடைய சுவையும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். குழந்தைகளுக்கு கண்டிப்பா பிடிக்கும். வறட்டு இருமல் குழந்தைகளுக்கு அதிகமா வருது இல்லையா, சோ அவங்களுக்கு இந்த மருந்தை நீங்க தாராளமா கொடுக்கலாம். அடுத்த மருந்து புதினா. வறட்டு இருமலுக்கு நம்ம வீட்ல அன்றாடம் பயன்படுத்துற இந்த புதினா கூட ஒரு அரிய மருந்துன்னு கூட சொல்லலாம். புதினாவை துவையலாகவோ இல்ல சூப் மாதிரியோ செஞ்சு நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த வறட்டு இருமல் குணமாகிடும். அடுத்த மருந்து மாதுளம் பழம், தேன் மற்றும் இஞ்சி. மாதுளம் பழத்தை நல்லா அந்த பல்பலா எடுத்து ஜூஸ் மாதிரி ஆக்கிக்கோங்க. அந்த ஜூஸ்ல நீங்க 1 தேக்கரண்டி தேன் மற்றும் 1 தேக்கரண்டி இஞ்சியோட சாறு இதை நீங்க கலந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வறட்டு இருமல் நல்லாவே குணமாகிடும். சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வறட்டு இருமல் எதனால ஏற்படுது, இதை நம்ம எப்படி எல்லாம் ஈஸியா இயற்கை முறையில எப்படி கியூர் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்த்தோம். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல பல ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ஹெல்த் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.